கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் விரும்பும் ஆராதனை என்கிற தலைப்பில் ஆராதனை குறித்ததான ஒரு சில ஆலோசனைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் சிந்தைகளையும் ஆண்டுடைய சமூகத்தில் தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் விரும்பும் ஆராதனை. தேவன் ஆராதனையை விரும்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆராதனையை எதிர்பார்க்கிற விரும்புகிறதான தேவன் அதை அவருக்கு பிரியமான விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். மனிதன் விரும்புகிற பிரகாரமாய் அல்ல, தேவன் அவருக்கு பிரியமான ஆராதனையை மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்கிறதான ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்படியானால் ஆராதனை அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்கிறதில் தேவன் தெளிவுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தில் புரிந்து கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனையை குறித்து வெளிப்படையாய் பேசினதான ஒரு சம்பவம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்களில் சமாரிய ஸ்திரியோடு கூட இயேசு பேசும்போது சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி இயேசு சமாரியா ஸ்திரியோடு கூட சொன்னதான வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம், எல்லா இடங்களிலேயும் தேவனை ஆராதிக்கிற தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொல்லி அன்றைக்கே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா இடங்களிலும் தேவனை ஆராதிக்கிறோம், அல்லாவிட்டால் தொழுது கொள்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சபையில் நாம் தேவனை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தோடு கூட தேவனை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். வேலை ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது இப்படி நாம் தேவனை தொழுது கொள்ளுவதற்கு எல்லா இடங்களிலேயும் வாய்ப்புகள் கிடைக்குமானால் அங்கெல்லாம் தேவனை தொழுது கொள்கிறோம். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லி. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறதான நாம் எல்லா இடங்களிலேயும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம், ஒரு விசேஷமான இடத்தில் மாத்திரம் போய் ஆண்டவரை தொழுது கொள்கிறதுனால் தேவனை பிரியப்படுத்த முடியும். அந்த இடத்தில் மட்டும்தான் தேவன் இருக்கிறார், அங்கே மட்டும்தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும் என்று சொல்லி மனிதர்களால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட சில இடங்களை குறித்து ஆண்டவர் தம்முடைய வசனத்தில் எதுவுமே சொல்லவில்லை. உலக மக்களைப் போல சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு போகிறதுனால் அவர்களுக்கு ஒரு தேவ பிரியம் கிடைக்கும் என்று நம்புகிறதை போல சில குறிப்பிட்ட இடத்திற்கு போகும் பொழுது மாத்திரம்தான்
அங்கே தேவனுடைய ஆசீர்வாதமும் தெய்வம் கொடுக்கிறதான சுகமும் விடுதலையும் கிடைக்கிறது என்று சொல்லி இந்திய தேசத்திலும் தமிழகத்திலும் அநேக கோவில்கள் விசேஷமாக ஏற்படுத்தப்பட்டு திரள் கூட்டம் ஜனங்கள் அங்கே கடந்து போவதைப் போல ஆவிக்குரிய உலகத்திலேயும் இன்றைக்கு இந்த இடத்தில் தேவன் இருக்கிறார், இங்கே வருகிறதுனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லி மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்டதான அநேக இடங்கள் ஸ்தலங்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவைகள் கர்த்தருடைய வசனத்திற்கு எதிரானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே போகிறதுனால் மாத்திரம் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் என்பது ஆண்டவர் சொல்லாத ஒரு வார்த்தை. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்றுதான் இயேசு சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வீடானாலும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சபையானாலும் நாம் வேலை செய்கிற இடமானாலும் தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிற எந்த இடத்திலும் நம் தேவனை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறார். எங்கும் தொழுது கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம் விசேஷமான தேவ பிரசன்னமும் தேவ விடுதலையும் உண்டாகிறது என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒரு சத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆராதனை குறித்து இன்னும் அதிகமாய் ஆழமாய் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சடங்குகள் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில் உட்புகுத்தப்படாமல் இருப்பது நல்லது. புதிய ஏற்பாட்டு ஆராதனையில் எந்த விதமான சடங்குகளும் இல்லை என்பதை நம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்று சொல்லப்படுகிற எந்த விதமான மிகைப்படுத்தப்பட்ட தேவையில்லாத காரியங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு தேவைப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆராதனை என்பது இன்றைக்கு அநேக நேரங்களில் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு ஒன்றாய் காணப்படுகிறது. பாடல்களை பாடுவதுதான் ஆராதனை என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். பாடல்களை பாடுவது மாத்திரம் தேவனை ஆராதிப்பது அல்ல. பாடல்கள் ஆராதனையில் அவசியம், தேவனை பாட வேண்டும். ஆனால் பாடல் மாத்திரம் ஆராதனை அல்ல என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, பாடக்கூடிய திறமையும் இசை வாசிக்கக்கூடிய திறமையும் தான் ஆராதனை என்று நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட பாடக்கூடிய திறமையும் இசை வாசிக்கக்கூடிய திறமையும் ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்தாது. ஒருவேளை மனிதர்கள் அதில் பிரியப்படலாம். தேவனுடைய அப்ரிசியேஷன் என்கிறதை பெறுவதற்கு மனித திறமைகள் ஒருபோதும் தேவனுக்கு பிரியமானதாக இருப்பதில்லை. அதனால் தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமான ஆராதனையில் மனிதனுடைய எந்த விதமான செயல்பாடுகளோ முயற்சிகளோ இடம்பெறக்கூடாது என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், worship is not depend on the talent and ability. நமது திறமையினால் தேவனை நாம் ஆராதிக்க முடியாது, ஆராதிக்க இயலாது. திறமையினால் உள்ள ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. திறமை என்பது முழுக்க மனிதனுக்கு உட்படுத்துகிற மனிதனை சார்ந்ததான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால் மனித திறமையினால் தேவனை ஆராதிக்க இயலாது, முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டு ஆராதனையுடைய சாராம்சத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஆங்கிலத்திலே சொல்லப்போனால் எசன்ஸ் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட் வர்ஷிப், புதிய ஏற்பாட்டு ஆராதனுடைய சாராம்சம். அப்படி என்றால் என்ன? அல்லாவிட்டால் ஃபவுண்டேஷன் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லுவார்கள். ஆராதனையினுடைய அஸ்திபாரம் என்பது தேவன் நம்மை ரட்சித்ததான ரட்சிப்பாக இருக்கிறது. அருமையானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையிலே மரித்து ரட்சிப்பை சம்பாதித்து நமக்காக வைத்தார். விசுவாசத்தின் மூலமாக அந்த ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளுகிறோம். அப்படி ரட்சிப்பு தான், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு தான் நாம் தேவனை ஆராதிப்பதற்கான அஸ்திபாரமாக, அடிப்படை காரியமாக காணப்படுகிறது. வேறு ஒன்றும் நம் தேவனை ஆராதிப்பதற்கான அடிப்படை காரணம் அல்ல. ரட்சிப்பு தான் அஸ்திபாரமாக, ஆராதனையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிருஷ்டிப்பு பெரியதா அல்லாவிட்டால் ரட்சிப்பு பெரியதா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி நம்மிடத்தில் நாம் கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால், சில நேரங்களிலே நாம் சிருஷ்டிப்பு தான் பெரியது என்று சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், நாம் காண்கிறதான இந்த ஒரு பெரிய பிரபஞ்சம், இதை சிருஷ்டித்தவர் தேவன். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் தேவன். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் தேவன். சூரியன், சந்திரன், நாம் இந்த உலகத்தில் பூமியில் பார்க்கிற மலைகள், மரங்கள், அருவிகள், பல விதத்தில் உள்ள மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இப்படி தேவனுடைய சிருஷ்டிப்பு என்பது ஆச்சரியமானது, மிக பெரியது. இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது தேவன் இவ்வளவு பெரிய சிருஷ்டிப்பை சிருஷ்டித்திருக்கிறாரே என்று சொல்லி நாம் ஆச்சரியப்பட்டாலும் அதிசயப்பட்டாலும், அவைகள் எல்லாவற்றையும் தேவன் உண்டாவதாக என்று சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையினால் உண்டாக்கிவிட்டார், அல்லாவிட்டால் சிருஷ்டித்து விட்டார். சூரியன், சந்திரன் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது, மிருகங்கள் உண்டாக கடவது, மரம் செடி கொடிகள் உண்டாக கடவது என்று சொல்லி உண்டாக கடவது என்கிற ஒரே வார்த்தையினாலே நான் பார்க்கிறதான இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆண்டவர் உண்டாக்கிவிட்டார், சிருஷ்டித்து விட்டார். ஆனால் மனிதனை அவர் படைக்கிறதான விஷயத்தில் மனிதன் உண்டாகட்டும் என்று சொல்லி அவனை சிருஷ்டிக்கவில்லை, அவனை படைக்கவில்லை. அவனை சிருஷ்டிப்பதற்காக, அவனை படைப்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய கரங்களை உபயோகித்து, சிரமம் எடுத்து, ரிஸ்க் எடுத்து, மண்ணை ஒரு பொம்மையை போல களிமண்ணாக உருவாக்கி, அந்த பொம்மையாகிய அந்த மனுஷனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி மனிதனை ஜீவ ஆத்துமா உள்ளவனாக தேவன் மாற்றினார். அப்படியானால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், இந்த பூமியில் நாம் பார்க்கிறவைகளையும் அண்ட சராசரங்களையும் முழு பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிப்பதற்கு தேவன் ரிஸ்க் எடுக்கவில்லை, மிகப்பெரிய வேலையை செய்யவில்லை. தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு வார்த்தையினாலே முழு பிரபஞ்சமும் அதற்கு உள்ளே இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டு தீர்ந்து விட்டன. ஆனால் மனிதனை சிருஷ்டிப்பதற்காக ஆண்டவர் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தன்னுடைய கரத்தை பயன்படுத்தி அவர் கிரியை செய்து, வேலை செய்து, அவருடைய உழைப்பை வெளிப்படுத்தி மனிதனை சிருஷ்டித்தார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை குறித்து நாம் உற்று ஆராய்ந்து கவனிப்போம் என்று சொன்னால், அந்த மனுஷனுக்காக ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து, உயிரை கொடுத்து ரட்சித்திருக்கிறார். அப்படியானால் சிருஷ்டிப்பை பார்க்கிலும் ரட்சிப்புதான் பெரியது. தேவன் இந்த பூமியில தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்மை ரட்சித்த ரட்சிப்புதான் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லவும் தேவனை ஆராதிப்பதற்குமான மிக முக்கியமான காரணம். சிருஷ்டிப்பு அல்ல. சிருஷ்டிப்புக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகங்களில் வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஆராதனுடைய சாராம்சம் என்பது பாவத்தில் பிறந்ததான ஒரு மனிதன் பாவத்திலிருந்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்று, அபிஷேகத்தினுடைய நிறைவை பெற்று, ஞானஸ்நானம் பெற்று, சொர்க்கராஜ்யம் என்று சொல்லப்படுகிற பரலோக ராஜ்யத்திற்கு போகும்படியாய் ஆயத்தமாவதற்காக தேவன் அவனை ரட்சித்த ரட்சிப்பை குறித்து மாத்திரம் சொல்லுகிறது. தேவன் நம்மை ரட்சித்ததான ரட்சிப்பிற்காகத்தான் தேவனை ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க முடியும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், தேவனுக்கு பிரியமான ஆராதனையை ரட்சிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் தேவனுக்கு செலுத்த முடியும்.
இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களால் மட்டும்தான் தேவனுக்கு செலுத்த முடியும். உதாரணமாக சொல்லப்போனால், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில் கர்த்தரை துதிக்கும்படியாய் ஆராதனை நேரத்தில் நாம் எல்லாரும் கடந்த வாரத்திலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லும்போது எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டாயிற்று என்று சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட 100 பேர் உள்ள அந்த விசுவாசிகள் நிறைந்த கூட்டத்தில் ஒருவேளை 1, 2, 3 பேருடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் அவர்கள் அந்த தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட அவர்கள் அந்த ஆராதனையிலும் பங்கெடுக்கலாம். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்ததினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி நாம் சொல்லுகிற அதே நேரத்திலே அந்த 100 ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் உள்ள அந்த சபை கூட்டத்தில் அந்த ஆராதனையில் அல்லாவிட்டால் அந்த நாட்களில் கடந்த வாரத்தில் ஆண்டவர் அநேகருடைய கண்ணீரை துடைக்காமல், ஒருவேளை அவர்களை சார்ந்தவர்களோ அவருடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு மரணம் ஏற்பட்டபடியினால், ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் ஏற்பட்டபடியினால் அவர்கள் ஆறுதல் இல்லாதவர்களால், கண்ணீர் துடைக்கப்படாதவர்களாய் அந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களாய் காணப்படலாம். அவர்களால் தேவனை கண்ணீரை துடைத்தார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அதே போல் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொல்லும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவ பாதுகாப்பை உணர்ந்தவர்களாக எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் 100 பேர் உள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையில் ஆண்டவர் நம்மை ரட்சித்தபடியினால் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டவர்களாயிருக்கிற 100 பேரும் ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஆண்டவருடைய ரட்சிப்பை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆகவே அருமையானவர்களே, இந்த பூமியிலே ரட்சிப்பிற்காக தேவனை துதிக்கக்கூடிய ஆராதனை தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. இந்த பூமியிலே தேவன் நமக்கு செய்ததான நல்ல காரியங்களுக்காக, நன்மைகளுக்காக, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, தேவன் தந்த வழிகாட்டுதல் வழிநடத்தலுக்காக தேவனை துதிக்கக்கூடாது, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த பூமியிலே தேவன் கொடுக்கக்கூடிய நன்மைகள் எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைப்பதில்லை. தேவன் எல்லா நேரத்திலும் நம்முடைய கண்ணீரை துடைப்பதில்லை. தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லா நேரத்திலும் நாமை சுதந்திரமாக்கி கொண்டு விட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் ரட்சிப்பை நாம் எல்லாரும் சுதந்திரமாக்கி இருக்கிறபடினால் ரட்சிப்பு தான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஆராதனையின் அஸ்திவாரமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரை ரட்சிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் துதிக்கவும் ஆராதிக்கவும் உண்மையான ஆராதனை வெளிப்படுத்தவும் முடியும். மீட்கப்பட்டவர்கள் மீட்பின் கிரியைகளை நினைத்து கர்த்தரை துதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அருமையானவர்களே, ஆகவே இந்த சிறிய வீடியோ மூலமாய் ஆரம்ப பகுதியாக தேவன் விரும்பும் ஆராதனை என்ன என்பதை குறித்து ஒரு சின்ன விஷயத்தை நாம் தியானித்திருக்கிறோம். எது ஆராதனை அல்ல என்பதை குறித்தும் நாம் தியானித்திருக்கிறோம். இனி வரக்கூடியதான அடுத்த பகுதிகளில் ஆராதனுடைய மற்ற பகுதிகளை நோக்கி நாம் கடந்து போகிறோம். தேவனுக்கு பிரியமான ஆராதனை எது என்பதை நாம் அறிந்து உண்மையாய் தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த, கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்து தேவனை உயர்த்த ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.